இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழுவானது 25 ஆண்டுகள் செல்வ ஜூபிலியை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த ஒரு சில நாட்களாக ஆர்ச்டியோசீஸ் ஆஃப் ராஞ்சி உயர்மறை மாவட்டத்தில் சிசிபிஐ சார்ந்த 132 மறை மாவட்டங்கள் இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான அருட்பணியாளர்கள், இளைஞர் பணிக்குழுடைய செயலர்கள் ஒன்றாக கூடினோம். இந்த கூடுகைக்கான மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த 25 ஆண்டுகளாக இந்திய நாடு முழுவதும் இளைஞர்கள், இளம் பெண்களினுடைய இந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு தூசிக்கும் குப்பைக்கும் சமமான அருட்பணியாளர்கள், லேடி அனிமேட்டர்ஸ், பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள், அதுபோல் முன்னாள் வழிகாட்டிகள் வழியாக அவர் எப்படி அவர் பயணித்து வந்திருக்கிறார் எங்களோடு இணைந்து என்பதை நாங்கள் திரும்பி பார்ப்பதற்காக ஒரு கூடுகை. அன்புக்குரியவர்களே, இந்த ராஞ்சியில் ஏறக்குறைய 33 ட்ரைப்ஸ், இந்த ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எண்ணற்ற மொழிகள் இருக்கிறது. அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ், இப்போ நமக்கு தெரிஞ்ச மொழி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நமக்கு தெரியும். அதுவும் இப்போ அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியுமான்னு ஒரு சின்ன சந்தேகம்தான். ஆங்கிலம் தெரியும் ஆனால் தெரியாது. ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா? சில பேருக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும், சில பேருக்கு ஃப்ளூவெண்ட்டாக எழுத முடியும். ரெண்டுமே கிடைக்கிறது அப்படின்றது பெரிய பாக்கியம். அதோடு இணைந்து இப்பொழுது நிறைய பிற நாட்டு மொழிகளை நம்முடைய குழந்தை செல்வங்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த 33 இந்த ட்ரைப் ராஞ்சியில் மட்டும் அவங்க சொல்கிறாங்க. அதில் எங்களோடு ஒரு சில மணித்துளிகள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு எம்எல்ஏ அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, ஆமாம், நான் ஆதிவாசி குடும்பத்திலிருந்து தான் எம்எல்ஏவாக வந்திருக்கிறேன், நான் ஆதிவாசி குடும்பத்திலிருந்து தான் படித்திருக்கிறேன். எஸ், ஐ பிலாங் டு ஆதிவாசி ஃபேமிலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சில நேரங்களில் இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு சில நேரங்களில் பணி செய்யக்கூடிய இடங்களில் வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக, பதவிக்காக, பணத்திற்காக நீங்கள் கேத்தலிக்கா, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் நம்முடைய ஐடென்டிட்டியை நம்ம வெளிப்படுத்துவதற்கு சில நேரங்களில் கூச்சப்பட்டிருக்கிறோம், சில நேரங்களுக்கு பயந்துருக்கிறோம். ஆனால் இந்த ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர்களோடு இந்த நிகழ்வுலாம் முடிச்ச பின்னாடி நான் கேட்டேன், உங்களுடைய டிக்ஷன், உங்களோட லாங்குவேஜ், நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள், வழக்கமாக இப்படி மறைவுரை கொடுக்குறோம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சில நேரங்களில் அப்படியே நம்முடைய மைண்டு வேற எங்கேயோ போயிட்டு வரோம். சில வகுப்பறைகளில் சில பேச்சாளர்கள் பேசுகின்ற பொழுது மட்டும்தான் அந்த மொத்த கான்வர்சேஷனுமே நம்ம கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் அவர்கள் அந்த செய்தியை பகிர்ந்திருப்பார்கள். இப்போ அவர்களோட பேசும்போது சொன்னார், நான் பெங்களூரில் தான் படித்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக பெருமையாக இருந்தது. நான் சவுத்தில் தான் படித்தேன். ஒரு ஆதிவாசி குடும்பத்திலிருந்து இன்று படித்து இன்னைக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். ஒரு பெண்ணாக ஒரு அரசியலில் தன்னுடைய தடம் பதித்து அங்கு இருக்கின்ற அத்தனை நபர்களும் அவர்கள் நான் ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் நாங்களும் ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அங்கே நிறைய அருட்பணியாளர் இருந்தாங்க, அருட்சகோதரிகள் இருந்தாங்க, நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க, இளம் பெண்கள் இருந்தாங்க. அத்தனை பேரும் ஒரு காலத்தில் நாங்கள் ஆதிவாசி குடும்பத்திலிருந்து, பழங்குடி மக்கள் இந்த இனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்வதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம், கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் துக்கம். சில நேரங்களில் நம்ம கேட்பது போல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னை ஏன் நீங்கள் இப்படி படைச்சிங்க, இப்படிப்பட்ட மூக்கு, இப்படிப்பட்ட கண், இப்படிப்பட்ட கலரு, இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரு, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும், நான் ஏன் இந்த ஜாதியில் பிறந்திருக்கணும், நான் ஏன் இந்த மொழியில் பிறந்திருக்கணும், நான் ஏன் இந்த இனத்தில் பிறந்திருக்கணும், இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே அலசி பார்த்தோம் என்று சொன்னால் 25 ஆண்டுகளாக ICYM இந்திய கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழுவானது என்ன செய்தது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த ஆன்மீகத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஆன்மீகத்தோடு சேர்த்து அவரவர்களுடைய நான் பெண் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், நான் ஆண் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி
அந்த ஆன்மீகமும் கல்வியும் இணைந்து அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கட்டாயம் அங்கிருந்து இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், இதுபோல் பழங்குடி இனத்திலிருந்து ஒரு கர்தினால் இருந்திருக்கிறார், பழங்குடி இனத்திலிருந்து ஆர்ச் பிஷப்ஸ் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இன்னைக்கு ஆண்டினுடைய பொதுக்காலம் 21வது ஞாயிறு வழிபாட்டிற்குள்ளே நாம் வர்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு வழிபாடானது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய புதிய இஸ்ராயல் மக்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இறை வார்த்தையானது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? முதல் வாசகத்தை மிக அழகாக வாசித்தாங்க, மிக அழகாக நம்ம எல்லாரும் கவனித்தோம். யோசுவாவினுடைய புத்தகத்திலேருந்து வாசித்தோம். யோசுவா வெறுமனே சின்ன குழந்தைகளையோ அல்லது பெண்களையோ அப்படி அல்ல, எல்லா தலைவர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அவர் 24வது அதிகாரம், யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை நம்ம வாசிக்க போகிறோம். தமிழ் ஆங்கிலத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வேளை விவிலியம் வைத்திருக்கக்கூடியவர்கள். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 24 verse 15 and 18, 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை 18வது இறை வார்த்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, யோசுவா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நோக்கி, நம்ம அடுத்த வாரம் நம்மளுடைய விழாவுக்காக பங்கில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் வாங்க, நாம் விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை எல்லா மக்களுக்கும் கடந்த ஆண்டு முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கும் சான்று பகிர்வதற்காக ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். அந்த விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைகளை பெறுவதற்காக ஒரு கூட்டம், குழந்தைங்கள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம். அப்படி எல்லா மக்களையும் அவர் கூப்பிடுறார் யோசுவா. அங்கே எல்லாரும் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது யோசுவா தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை, தன் குடும்பத்தினுடைய நம்பிக்கையை, தன் குடும்பத்தினுடைய விசுவாசத்தை அங்கே அவர் அறிக்கையிடுகிறார். நானும் என்னுடைய குடும்பம் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இறை வார்த்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை நம்ம வாசிப்போம் தமிழில். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாவருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஓகே, அன்புக்குரியவர்கள், இப்போ மைக்கில் வாசித்தது ஒரு வேளை இந்த இறை வார்த்தையை கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம யூடியூப் வழியாக இப்போ நம்ம எல்லாரும் இறை வார்த்தை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த இறை வார்த்தை வாசிப்போம். யோசுவா மக்கள் எல்லாரையும் பார்த்து, மக்கள் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு செய்தி, தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய ஒரு பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. பெரியமானவர்கள், மிக அழகாக யோசுவா சொல்கிறாரு. ஒரு வேளை நிறைய நேரங்களில் நம்ம இந்த இறை வார்த்தை பகிர்வை கேட்டிருப்போம், நம்ம நிறைய நேரங்களில் நாம் சொல்லியிருப்போம். இப்போது இங்கே நிறைய பேர் நம்ம குடும்பமாக வந்திருக்கோம், நம்ம இந்த இறை வார்த்தையை சொல்லுவோம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஓகே, யார் யாரெல்லாம் நீங்கள் விசுவசிக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, நீங்கள் கைகளை உயர்த்தி, நீங்கள் அப்பா அம்மா இருக்கிறீங்க, தாத்தா பாட்டி இருக்கிறீங்க, யோசுவாவை போல் நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை உயர்த்தி, குழந்தைகள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? நீங்கள் சொல்லணும். பாருங்கள், இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி சொல்ல, ஓகே, மேபி இதை நம்ம இப்படி சொன்னோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உறுதிமொழி இப்படி தானே எடுப்போம், உறுதிமொழி இப்படி தானே, இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு இப்படி தானே எடுப்போம். அதனால் இந்த கையை, ஓகே, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கை இப்படி வச்சு சொல்லுவோமா? இப்படி வச்சு சத்தமாக யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் வர்றேன். அப்படி கை வச்சு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லாமா? சொல்லுவோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்போ கேள்வி என்னன்னா, நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோம். என்ன ஊழியம் செய்ய போகிறோம்?
என்ன ஊழியம் செய்ய போகிறோம்? இப்போ இன்றைக்கி நம்முடைய டெக்னிக்கல் டீம் நீங்கள் பார்த்தீங்க, அருட்தந்தை போஸ்கோ மதிலிமுத்து அடிகளார் அவர் ஒரு சின்ன பங்கு மிஷன் ஸ்டேஷன் நம்முடைய உதவியை கேட்டார். நம்முடைய பாடல் குழுவினர்லாம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை நான் மீண்டும் மீண்டுமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வேளை அன்புக்குரியவர்களே ஒரு கம்பெனியினுடைய விஜய் டிவியில் கோபிநாத் அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்குற ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப் விஜய் டிவியினுடைய கம்பெனியினுடைய அந்த நிறுவனர் 10 ஆண்டுகளாக அவர் வந்து கடினப்பட்டு உழைத்தது என்னென்னா, 10 ஆண்டுகளாக உழைத்தது என்னென்னா, அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த விஜய் டிவியானது ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அந்த ஓனருக்கு வந்து கோபிநாத் அப்படின்ற நான் யாருன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் இணைந்து கொஞ்சம் வெளியில் போகிறோம். ஒரு வேளை இப்படி வெளியில் வந்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறார். கம்பெனி என்ன ஆகும்? நீங்கள் நிறைய பேர் இங்கே கம்பெனி வச்சுருக்கிறோம். கம்பெனியினுடைய அந்த முதல் தலைமுறை நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, ஆந்த்ரப்ரனராக இருக்கிறீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இன்றைக்கி லாங் ஹாலிடேஸ், நிறைய பேர் வெளியில் போக முடியல, ஏன்னா கம்பெனி விட்டுட்டு வெளியே போக முடியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூனையை விட்டு வெளியே போக முடியல, நாயை விட்டு வெளியில் போக முடியல, பெட்டனிமல் விட்டு வெளியில் போக முடியல. ஐயோ, வெளியில் போனால் அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, யார் பார்த்துக்குவான்? இப்படிலாம் இருக்கிற காரியங்களை தாண்டி என் கம்பெனி விட்டு வெளியில் போக முடியல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு பங்கு தந்தையானவர் அவர் ஒரு வேளை கடவுளுடைய திட்டப்பிரகாரம் அவர் பணியாற்றக்கூடியவர் என்று சொன்னால், அந்த பங்கு சாமி இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் கொயர் அது விசாமல் நடக்கணும். பங்கினுடைய ஒவ்வொரு காரியங்களும் அது ஆண்டவர் விரும்புவது போல நடக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாம் கம்பெனியில் இருக்கோம். ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் இன்னைக்கு வீட்டில் அவர் இல்லை, அவர் வெளியில் போறாருன்னா அந்த மனைவியானவள் தன் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்குத்தான் ஊழியம் புரிவோம். என்ன ஊழியம் செய்கிறோம்? இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் ஒரு டீம் எல்லாம் இன்றைக்கி போயிட்டாங்க, பாடல் குழுவினர், நம்முடைய கம்யூனிகேஷன் டீம் எல்லாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு 40 பேர் இருந்த இடத்துல நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கி லாங் ஹாலிடேஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனாலும் நமக்கு பற்றாக்குறை இல்லை. நம்மளுக்கு இங்கே ஆல்டர் பாய்ஸ் மிக அழகாக பணி செய்கிறார்கள். ஆனாலும் இங்கே கொயர் மெம்பர்ஸ் பாருங்கள், நம்ம தம்பி பெவிசன் அடுத்து கீபோர்டில் நின்றுட்டாப்ல. அடுத்து நம்முடைய குழந்தை செல்வங்கள் அங்கே பாட்டு பாட நிற்கிறாங்க. அடுத்து இன்று வழிபாட்டை வழிநடத்தக்கூடிய திருவழிபாட்டு பணிக்குழு இங்கே இருக்கிறாங்க. ஆகவே தான் சொல்வது, நான் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவேன் என்று சொல்வதில் அல்ல, ஆண்டவரை நான் வழிபடுவேன் என்று சொல்வதில் அல்ல, ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்வதில் அல்ல, எப்படி ஊழியம் செய்ய போகிறோம். இன்றைக்கி என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு மிக அழகாக இந்த தயாரித்து கொண்டிருக்கும் போது மாதா டிவி புகழ் அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்கள், நேற்று அருட்தந்தை சுந்தர் இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமைக்காக கப்புச்சின் சபையிலிருந்து அவர் இப்பொழுது அருங்குடை தியான நிலையத்தில் தியானம் கொடுத்துட்ருக்காரு. சாமி, இது போல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, நீங்கள் வர்றீங்களான்னு ஒரு 11:30 மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணேன். அப்போ அருட்பணியாளர் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபாதர் அருட்தந்தை மாதா டிவி புகழ் ஆல்பர்ட் தந்தை அருங்குடை தியான இல்லத்தினுடைய பயணியர், அவர் வந்து பேசின வார்த்தையை கேட்டும்போது என்னை பலார்னு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னார். அருட்பணியாளர் சுந்தர் இன்றைக்கி ஆண்டவருடைய செய்தி கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதில் என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே அவருடைய ஃபாதருடைய இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, ஃபாதர் மிக அழகாக கேட்டார், இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி அன்புக்குரியவர்கள் 45 வயசு எனக்கு, உங்களுக்கெல்லாம் 50 வயசு 60 வயசு 70 வயசுலாம் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம்னு சொன்னோமே, ஒரு முறை இந்த விவிலியத்தை முழுமையாக வாசிச்சிருக்கிறோமா? ஒரு முறையாவது, தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும். இப்போ ஃபாதர் மிக அழகாக அவருடைய நகைச்சுவை பாணியில் அவருடைய ஸ்டைலில் அவர் கேட்குற அந்த கேள்வி. அப்போ ஃபாதர் சுந்தர் அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது சங்கடமாக இருந்துச்சு, குருத்து வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு இருக்கிறேன், ஒரு முறை கூட முழுமையாக இந்த விவிலியத்தை வாசிக்க முடியல. ஒருவேளை அப்படி இறை வார்த்தையை நம்ம வாசிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருந்தாலும் கூட என்ன நோக்கத்திற்காக இந்த இறை வார்த்தை நம்ம வாசித்தோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு வேளை நம்ம இறை வார்த்தையை சுமந்துட்டு வர்றதுக்கே நமக்கு சிரமமாக இருக்குது. என்னென்னமோ படிக்கிறோம். நியூஸ் பேப்பர்லேருந்து, வீக்லி மேகசின்லேருந்து, தமிழ்லேருந்து, ஆங்கிலத்திலேருந்து இன்றைக்கி புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கணும்னா நீங்கள் படிங்க, அல்லது திரைப்படம் பாருங்கள், அல்லது கான்வர்சேஷன் கேளுங்க அப்படின்னு நமக்கு நிறைய சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் யாருன்னே நமக்கு தெரியல, அவருடைய வார்த்தை நமக்கு தெரியலன்னா எப்படி நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்? முதல் சிந்தனையாக யோசுவா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இதே காரியத்தை மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. யோசுவா தன்னுடைய வீட்டினுடைய அந்த அனுபவத்தை அவர் கொடுக்கின்ற பொழுது மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய செய்தி தான் இப்போ நம்ம சொன்னோம். அதை தான் யோசுவா 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். எடுத்து வாசிப்போம்.
யோசுவா 24வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ மக்கள் எல்லாருமே கூட யோசுவாவோடு சொல்கிறாங்க, நாங்களும் கடவுளுக்கு தான் ஊழியம் புரிவோம், ஏன்னா அவர் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு. இப்போது இன்றைக்கி நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் மறைவுரை என்னால் கேட்க முடியல, எந்த ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறோம். 10 நிமிடம் மறைவுரை கேட்க என்னால் முடியல, ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 10 நிமிடம் என்னால் வாசிக்க முடியல. அப்போ நான் எப்படி என்ன ஊழியத்தை செய்ய போகிறோம்? இன்றைக்கி இறைவார்த்தை சுமந்து கொண்டு ஊர் ஊராக நாடு நாடாக ஆண்டவருடைய வார்த்தை சுமந்து கொண்டு இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இறை வார்த்தையே என்னால் வாசிக்க முடியலன்னா என்னத்தை ஊழியம் நான் செஞ்சிட போகிறேன்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய குடும்பங்களில் ஏறக்குறைய ஒரு 100 குடும்பங்கள், நான் சொன்னேன் இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்துவமானது இந்த 33 ட்ரைபில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிமுகம் செய்து எத்துணை சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஸ்டான்சாமி அவர்களுடைய இடத்துக்கு நாங்கள் போனோம். இறக்கின்ற பொழுது பார்க்கின்ஸ் அப்படின்ற அந்த வியாதி, ஒரு ஸ்ட்ரா கொடுக்காமல் இறந்து போனவர் அவர். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மிஷனரிமார்கள் இன்னைக்கு இந்த ஆதிவாசி குடும்பத்தில் ஆண்டவரை கொண்டு சென்று அவர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்கள் சொல்கிற ஐ ஆம் ப்ரவுட் டு பி அன் ஆதிவாசி. எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால், கல்வி உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் இவரை விட, நான் அவரை விட, நான் இந்த மொழியை விட, நான் அந்த மொழியை விட, நான் இந்த ஜாதியை விட, நான் அந்த ஜாதியை விட உயர்ந்தவன் என்பது அல்ல. மாறாக ஆண்டவர் என்னை எப்படி படைத்திருக்கிறாரோ, ஆணாக படைத்திருக்கிறார், பெண்ணாக படைத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் புரிவேன் அப்படின்ற ஒரு காரியம் அந்த ஆன்மீகத்தோடு, இந்த கல்வியோடு சேர்ந்த அந்த ஆன்மீகம் அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்று சொன்னால் அந்த இடத்துல நிறைய கல்வி நிறுவனங்கள், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து கல்வியை கொடுத்து மக்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம எல்லாம் மாறுதட்டி கொள்ள வேண்டும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பக்கமாக நம்ம படித்து வச்சிருக்கிறோம், ஆண்டவனுடைய வார்த்தையை பலிபீடம் மீது ஏறி இறை வார்த்தையை நான் வாசிக்க முடியவில்லை என்றால் அப்போ என்னுடைய அறிவு எங்கே கொண்டு போய் எதற்காக நான் பயன்படுத்த போகிறேன்? என் வாழ்வு ஒரு முறை மட்டும்தான். அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக, எனக்காக கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவதற்காக நான் என்ன செய்கிறேன்? பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே ஒரு காரியத்தை மக்கள் எல்லாருக்கும், தன்னுடைய சீடர்கள் திருத்தூதர்கள் எல்லாருக்கும், குறிப்பாக அந்த நற்கருணை குறித்து அவருடைய விடலை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பேச்சு ரொம்ப மிதமிஞ்சி போகுது. அதனால் இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். இந்த இறை வார்த்தையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 66வது இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். ஜான் சாப்டர் 6 verse 66. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது அப்படின்னு சொன்னால் அது மிக எளிமையான ஒரு காரியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்த மக்கள் அல்ல, அவரோடு பயணித்த சீடர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் அங்கே இருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 66வது இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்கள், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை கண்கூறாக பார்த்தவர்கள், அவரை அனுபவித்தவர்கள், அந்த சீடர்கள் இந்த வார்த்தை ரொம்ப மிதமிஞ்சி போகிறது, அதனால் இதுக்கு மேலே நம்ம அவரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்று சொன்னால் தந்தையாம் கடவுள் விரும்ப வேண்டும். அவர் யாருக்கு அழைப்பு கொடுக்கிறாரோ, அவர் யார் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அவர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அவருக்கு பணிவிடை செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போயிட விரும்புகிறீங்களா? பேதுரு மிக அழகாக சொல்கிறார், ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் புரிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறோமா அல்லது அவரை விட்டு போயிடுறோமா?
ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறோமா அல்லது அவரை விட்டு போயிடுறோமா? நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம், பேதுரு சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரை உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? இன்றைக்கி நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? அப்போ ஆண்டவரோடு இருக்கிறோம்னா அதற்கு மிக முக்கியமான காரியம் இந்த இறை வார்த்தை வாசிப்பு. ஒருவேளை எனக்கு நான் காலையிலேருந்து நள்ளிரவு வரைக்கும் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் என்னால் திருப்பலியில் பங்கெடுக்க முடிகிறது, நற்கருணை சந்திக்க எனக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, ஆனால் இறை வார்த்தை நம்மிடம் இருக்கிறது. இருக்கின்ற இடத்துல நம்மால் இறை வார்த்தையை வாசிக்க முடியும், இறை வார்த்தையை கேட்க முடியும். ஒருவேளை எனக்கு வாசிக்க முடியல, என் கண் பார்வை இல்லை, எனக்கு காது மட்டும்தான் இருக்குது, இறை வார்த்தையை கேட்கலாம். ஆடியோ பைபிள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 24 மணி நேரம் எனக்கு எப்படி செலவழிக்கிறதுனே தெரில. நற்கருணை பிரசன்னம் முன்பாக நான் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவேன் என்று சொன்னால் முதல் காரியம், நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன்னா அல்ல ஆண்டவரை விட்டு போயிட போகிறேன்னா? இந்த பேச்சு மிதமிஞ்சு போயிடுச்சு. நான் இனிமேல் உங்களோட இருக்க விரும்பலை. சாய்ஸ். நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வோம்னா முதல்ல நான் ஆண்டவரோடு இருக்கணும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மிக அழகாக சொல்கிறார், நீங்கள் தான் இறைமகன் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நீங்கள் தான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று நம்புகிறேன் என்று சொன்னால் அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் நாம் அமர வேண்டும். இதை செஞ்சாலே போதும், நம்ம ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஊழியம் செய்கிறோம். ஒன்று, அவரோடு கூட இருப்பது. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வது. கண்களை மூடி கரங்களை குவித்து இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக்கொண்டு, உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டாள், என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே. உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பினே. யோசுவா 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை 18வது இறை வார்த்தை. ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம், உம்மோடு இருப்போம், உம்முடைய வார்த்தையை வாசிப்போம், வாழ்வாக்குவோம், எல்லோருக்கும் அதை கற்றுக் கொடுப்போம் என்ற உறுதியோடு திருப்பலியில் பங்கெடுப்போம்.